ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நமக்கு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வந்து கப்பக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. 1 கிலோ கப்பக்கிழங்கு இருக்கும் இது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டுலாம். 2 விசில் விட்டோம்னா கப்பக்கிழங்கு நல்லா வெந்து கிடைக்கும். விசில் போய் இறங்குறக்குள்ளே நமக்கு வந்து இதுக்குள்ளே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது விசில் போயிட்டு நான் அது வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வடச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் எடுத்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்குள்ள சட்னி வந்து ஒரு 4 பச்சை மிளகு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கியாச்சு வெங்காயம். இந்த டைமில் வடிகட்டி வச்ச கப்பக்கிழங்கு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிங்க. அப்போ அதில் கட்டு இருந்தால் அதுக்கு போயிடும். அது நமக்கு கெடுதல். அதனால தான் நல்லா தண்ணி ஊற்றி கழுக சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க. நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவினிங் டைமு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். காம்பினேஷன் பிடிச்சேன்னா நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு வரட்டி இருந்தால் சூப்பர் காம்பினேஷன் ஆகிடும். கப்பக்கிழங்கு, பச்சை மிளகு சம்மந்தி, அதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங்கு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.